நமஸ்தே ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பிரவேஷிகாவுக்கு போயம் கொஷின் ஆன்சர்ஸ் ஒவ்வொரு போயத்துக்கான அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இப்போ நம்ம 6th போயத்துக்கான கொஷின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை சுமதீந்திர அப்படிங்கிற போயட்டை எழுதியிருக்காங்க. ஹம் நவ் வசந்த் லா எங்கே, நாம் புதிய வசந்தத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கிற போயத்தோட கொஷின் ஆன்சர்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், பீலே பத்தோங்னே उपवन को किससे सनवारा था. பீலே பத்தோங்னே, அதாவது இந்த உலகத்தில் ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் காய்ந்த இலைகள்லாம் உதிர்ந்த பிறகு வசந்த காலம் வந்தோன்னா புதிய இலைகள் தோன்றுது. இந்த காய்ந்த இலைகளை வயதானவர்களுக்கு ஒப்பிட்டு நம்ம பொயட் சொல்கிறாரு. அந்த பீலே பத்தோங்னே காய்ந்த இலைகள், உப்பவன்கோ தோட்டத்தை, கிசுசே சன்வாராத்தா எப்படி ஒழுங்குபடுத்தியது, அதாவது எப்படி அலங்காரப்படுத்துனுச்சு, எப்படி ஒழுங்குபடுத்துனுச்சு அப்படின்னு கேட்குறாரு. பீலே பத்தோங்னே காய்ந்த இலைகள், கபி சில சமயம், உப்பவன்கோ தோட்டத்தை, வசந்த் சே சஜாயாத்தா வசந்த காலத்தின் மூலம் அலங்காரப்படுத்தியது. செகண்ட் கொஷின், பீலே பத்தோங்னே அப்னேக்கோ கேசே பாலாத்தா. இந்த பீலே பத்தோங்கு இந்த காய்ந்த இலைகள் தன்னை எப்படி வளர்த்து கொள்கின்றன, தன்னை எப்படி காப்பாற்றிக்குது. பச்சை இலைனா அதோட இலையிலேயே அதற்கான சாப்பாடு தயாரிக்கப்படுது. அப்போ காய்ந்த இலை, அந்த பழுப்பு இலை, மஞ்சள் நிற இலை அப்படிங்கல அந்த இலையோட சாப்பாடு எப்படி கிடைக்குது, அது தன்னை எப்படி காப்பாற்றிக்குது. அப்படி ஜடுக்கி சகாயத்தாசே தன்னோட வேரின் உதவியினால், கீச்சடுக்கா சார் கீஞ்சுக்கர் சகதி, அந்த வேரின் உதவினால் கீழே கிடக்கக்கூடிய இந்த சகதி, அவற்றில் இருக்கக்கூடிய சார் அப்படின்னா அதில் உள்ள அந்த சத்து பொருள்கள், அந்த சத்து பொருள்களை கீஞ்சுக்கர் உறிஞ்சி கொண்டு, பத்தோங்னே அந்த பீலே பத்தோங் அந்த பழுத்த இலைகள், அப்புனேக்கோ பாலாத்தா தன்னை வளர்த்து கொள்கின்றன. தேர்டு ஒன், கவி சுமதீந்திரக்கே அனுசார், கவி சுமதீந்திரோட கருத்துப்படி, புராணே பத்தே அப்படிங்கிறதெல்லாம் விருத்த லோக் வயதான மக்கள், கியா கர்த்தே ஹேன் என்ன செய்கிறாங்க, கவி சுமதீந்திரக்கே அனுசார் அவரோட கருத்துப்படி. எப்போதுமே ஒரு பொயட்டோட பேரை எழுதி அனுசார்னு போட்டாங்கன்னா அவரோட கருத்துப்படின்னு அர்த்தம். இப்போ கவிக்கு அனுசார் அப்படின்னா கவிஞரோட கருத்துப்படி. புராணே பத்தே அந்த பழைய இலைகள், நவ் வசந்த் லாத்தே ஹேன் புதிய வசந்தத்தை கொண்டு வருகின்றன அப்படின்னு சொல்கிறாரு. தன்யவாத்.